Hello friends, welcome to Narmanam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் பனீர் புலாவ் வித் mint and coriander leaves. அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தலாமா friends? அதுக்கு ஒரு 1/4 கட்டு புதினாவும் 1/4 கட்டு கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பனீர் வந்து சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேப்சிகம், 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, அடுத்து ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, முந்திரி, ஏலக்காய், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு. ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அந்த சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போது நம்ம செய்ய போகிற ரைஸ் வந்து ஒரு அழாக்கு, அதாவது 200 கிராம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பட்டையை போட்டுடலாம். பிரியாணி இலை, சோம்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. இதுக்கு கிராம்பு வேண்டாம், ஏன்னா இந்த பிரியாணி இலை ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 10 முந்திரி நல்லா வறுபடட்டும். ஏன்னா இந்த ரைஸ்க்கு இந்த மசாலா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீர் வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் முந்திரி வறுபட்டதும் நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் சொல்லியிருக்கேன், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துட்றேன். நீட்ட வாக்கில் தான் அரிஞ்சு போடணும். நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா அந்த ஃப்ளேவர் பிளெண்ட் ஆகி வரணும். நமக்கு கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டே வதக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். நான் காரத்துக்கு 4 மிளகாய் போட்டிருக்கேன். கூடுதல் குறைச்சல வேண்டுறோம், இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 பாகம் வதங்கினதும் பெரிய வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு விழுத சேர்த்துடுறேன். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தலை தேவையில்லைன்னா இந்த டைமில் நம்ம வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கேப்சிகம்மை போடுறேன். ஒரே ஒரு கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். கூடயே பன்னீரையும் ஆட் பண்ணிடுறேன். இந்த பன்னீரை எப்படியும் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணலாங்க, இல்லைனா தனியாக கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்குறேன். இந்த கேப்சிகம்மையும் பன்னீரையும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-5 மினிட்ஸ்க்குள்ளே வதக்கினா போதும். இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். உப்பை போட்டு நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போது கேப்சிகமோட ஃப்ளேவரும் பன்னீரோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ரைஸ் சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி விழுதையும் சேர்த்துடுறேன். இந்த ரைஸ்க்கு ஆழாக்கு அரிசி சொல்லியிருக்கேங்க, அதனால் அந்த ஆழாக்கு தண்ணி அளவே எடுத்துக்கலாம் ஈக்குவலாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே புதினா கொத்தமல்லி அரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அப்புறம் சின்ன வெங்காய மசாலாயும் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸு. நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போடுறேன். ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடிக்கு கேஸ் கட் இல்லாமல் போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்துட்டு நம்ம தண்ணி சுண்டிட்ட பிறகு, கொஞ்சம் ஓரளவு தண்ணி சுண்டி வந்த பிறகு நல்ல சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே டம்மில் போட்டுடுங்க. ரைஸ் உங்களுக்கு நல்லா மலர்ந்து வந்துடும். சுட 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 நம்ம பன்னீர் புலாவ் வித் mint and coriander leaves ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.